இந்த யோசேப்பு வந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவன் எடுக்கிற முயற்சி என்ன முயற்சி அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிற எஜமாட்டி அவனை பாவத்திற்காக அழைக்கிறாங்க. ஆனா அவங்களை பார்த்து இந்த யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிற அப்படின்னா ஒன்ன மட்டும் எனக்கு என்ன பண்ணிருக்காரு, விலக்கி வச்சிருக்காரு. மற்ற எல்லாத்தையும் என் எஜமானன் எனக்கு. இந்த வீட்டுல நான் ஒரு முக்கியமான பர்சன். இவன் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அந்த வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் அவன் யாரா தான் இருக்கிறான், அவன் அடிமையா தான் இருக்கான். ஆனால் அவனுடைய வேலையை பார்த்து, அவனுடைய சின்சியாரிட்டியை பார்த்து, அவனுடைய எஜமானன் அவன் செய்யறதெல்லாம் நல்லா வருதுன்னு கண்டுபிடிச்ச உடனே, சே இந்த பையன் ரொம்ப அழகா செய்யறானே, இவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கிளியரா இருக்கு, வாடா நீ போய் என்னுடைய எல்லாத்தையும் பார்த்துக்கோ, மாடு மந்தை நீ பொறுத்துக்கோ, வேலைக்காரங்க நீ பொறுத்துக்கோ, எல்லாத்துக்கும் நீ தலைவனாரு, எல்லாத்தையும் கணக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த வீட்டிற்கு அடிமையா இருக்கிற ஒருவனை தலைவனாய் நியமித்தான். அந்த எஜமாட்டினுடைய மனைவி சொல்றேன், நான் தப்பு பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நான் சாதாரணமான ஒரு அடிமையா இருந்தா கூட பரவாயில்ல, நான் இந்த வீட்டுல யாரு, நான் ஒரு முக்கியமான பர்சன். எனக்கு இந்த வீட்டுல ஒரு ஸ்பெஷல் ஸ்தானத்தை இந்த வீட்டு எஜமான் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் அந்த ஸ்தானத்துக்காக நான் என்ன இருக்கணும்னா, நான் உண்மையா இருக்கணும்ப்பா. ஹலோ கவனிங்க, நீங்கள் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நினைக்க வேண்டியது மிக முக்கியமானது என்ன தெரியுமா, உங்க ஸ்தானத்தை குறிச்ச ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நீங்க பரிசுத்தமா வாழ ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு தங்களுடைய தான் யார் என்ற அறிவு அவங்களுக்கு இல்ல. நீ 2 பிள்ளைக்கு அப்பாப்பா, நீ 2 பிள்ளைக்கு அம்மா, உங்களை நம்பி 2 பிள்ளைய கத்த கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி 2 பொண்ணு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைக்கு முன்னாடி நீங்க தான் முன்மாதிரி, அந்த பிள்ளைக்கு முன்னாடி நீ தான் வாழ்ந்து காட்டணும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்காரு. ஆனா நம்மளே நிறைய பேர் அந்த பொறுப்பை உணரல. தான் யார் அப்படின்ற தன்னுடைய ஸ்தானம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. தன் ஸ்தானம் என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழவே முடியாதுங்க. எப்பா 10 பேருக்கு முன்னாடி நம்ம தலைவர், நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த பைபிளை சுமக்கிறவங்க, நம்முடைய ஸ்தானம் ரொம்ப பெருசு. நம்ம உலகத்தான மாதிரி கிடையாது, நம்ம கைத்தட்டி ஆராதிக்கிறவங்க, நம்ம உண்மையான தேவனா வணங்குறவங்க. நம்மளே தப்பு பண்ணா இந்த உலகத்துல இருக்கிற ரொம்ப அசிங்கமா பேசிடுவான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஸ்தானத்துல இருக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல விலையேற பெற்றவர்கள். இங்க இருக்கிற நிறைய பேரை 10 பேருக்கு முன்னாடி ஆண்டவர்களை தலைவரா வச்சிருக்காருல்ல, நீங்க சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கத்தவங்களை வச்சிருக்காருல்ல, 5 பேரை வழிகாட்டுற அளவுக்கு கத்தவங்களை வச்சிருக்காருல்ல. ஒருவேளை நீங்க வழிகாட்டுகிற நபர், நீங்க உதவி செய்கிற நபர், நீங்க சாப்பாடு போட்டு வளர்க்கிற நபர், நீங்க செஞ்ச தப்புகளை கண்டுபிடிச்சா நீங்க எந்த மனநிலையில இருப்பீங்க? நான் அடிக்கடி வாலிப தம்பிங்களுக்கு சொல்லுவேன், எப்பா நீ செய்யற தப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னை நாய் கூட மதிக்காதா, உன்னை நாய் கூட மதிக்காது. என் கண் கூட நான் அதை பார்த்துக்கிறேன், கண் கூட பார்த்துக்கிறேன், ஸ்கூல்லே பார்த்துக்கிறேன். ஸ்கூல்ல 8th படிக்கும் போது வந்து ஒரு சார் மேக்ஸ் அவ்வளோ அழகா எடுப்பாரு. ஆனா அவர் மேக்ஸுக்கு பதில் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் கையை கட்டிட்டு அப்படியே இப்படி தான் நின்றுப்பான். எவனுமே அவர் பயப்பட மாட்டான். வெளியே போகும்போது போய் அப்படின்னா ஏன் அப்படின்னா அவர் எப்பவுமே அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சரோட பேசிட்டே இருப்பாரு. பைக்ல போவாரு, இங்க இருந்து கத்துவானோ அந்த டீச்சருடைய பேர் சொல்லி கத்துவானோ. அவர் மதிப்பே இல்லை, ஆனா அவ்வளோ அழகான டீச்சர், அவ்வளோ மேக்ஸ் அழகா எடுப்பாரு. அவரை யாருமே செட்டே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தன் ஸ்தானத்தை மறந்த ஒரு மனிதன் கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீங்க பரிசுத்தமா வாழ்றதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா, நான் யாரு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும்.